ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடைகளில் விற்கக்கூடிய சிக்கன் பப்ஸை அதே டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் வீட்டிலே நம்ம செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஓவன் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வீட்டில் வெறும் கடாய் இருந்தாலே போதும். அதை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம். டேஸ்ட்டும் 100% பக்காவாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பப்ஸு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு, ஆயில் இது ரெண்டத்தையும் நல்லா முதல்ல மாவு கூட கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து மாவை இப்பொழுதைக்கு அப்படியே உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பப்ஸுக்குள்ளே வைக்கிற சிக்கனை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. அப்போ தக்காளி சட்டுன்னு நமக்கு வதங்கி வந்துடும். தக்காளி வதங்குற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ சரியாக 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. நல்ல தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கின பிறகு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கூட சேர்த்து நல்லா சிக்கனை வதக்கின பிறகு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனால் பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த சிக்கனை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லைட்டாக நமக்கு சிக்கன் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போது இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மசாலா எல்லாமே சிக்கன்லேயும் சார்ந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சிக்கனோட மசாலா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை சிக்கன் கூட கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு ட்ரையாக நமக்கு கிரேவி இருக்கணும். அப்போ தான் பப்ஸுக்குள்ளே சிக்கன் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பப்ஸுக்குள்ளே வைக்கிற சிக்கனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை இப்பொழுதைக்கு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதை சப்பாத்தி கல்லில் வச்சு சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் தான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மாவை தெளிச்சுட்டு இப்போ சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கனமாக நம்ம தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பப்ஸும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக ரொம்ப கனமாலாம் தேய்ச்சி எடுத்துடாதீங்க.
பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறதையும் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவை தான் மேலே பப்ஸுக்கு வந்து ஷீட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தெளிச்சிட்டு இன்னொரு தேய்ச்சி வச்சுருக்க அந்த மாவையும் இது மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் மாவை இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலேயுமே கொஞ்சம் எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது மேலே இன்னொரு மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்ததை வச்சுக்கணும். மொத்தமாக 3 மாவை நம்ம தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கடைகளில் சாப்பிட்ற அந்த பப்ஸில் லேயர் லேயராக வரும் பார்த்திங்களா, சாப்பிட்றப்ப அந்த மாதிரி லேயர் லேயராக நமக்கு சரியாக வரும். இப்போ வந்து இந்த 3 மாவையும் ஒன்றா வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா 3ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அகலமாக தேய்ச்சி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அகலமாக தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ பீஸா கட்டர் வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சோ ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதையுமே சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா சாஃப்டாக நம்ம முதல்ல அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதில் 4 பப்ஸு தாராளமாக செய்யலாம். பாருங்கள், பப்ஸுக்கு இப்போ மேலே வைக்கிற ஷீட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இதையுமே கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம நைஸாக இன்னும் கொஞ்சம் நைஸாக இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அகலமாக தேய்ச்சிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம இதில் 3 லேயர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாப்பிடும்போது பப்ஸ் வந்து லேயர் லேயராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நல்லா அகலமாக இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனால் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து கலந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ பப்ஸுக்கு நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம். முதல்ல இந்த கார்னரை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கார்னரை எடுத்து அது மேலே மடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை மடித்து நல்லா ஒட்டி விட்டுக்குங்க. அடுத்ததாக இந்த சைடு இருக்கிற கார்னர்லேயும் மூலையில் இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஒட்டிட்டு அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்னரையும் இப்போ மெல்ல எடுத்து இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன சின்ன கேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா அந்த கை வச்சு இந்த மாவை இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கிறோம். வெளியில் வந்து ஸ்டஃபிங் எதுவும் வெளியில் வராது. அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா மைதா பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா வெளியில் வந்து ஸ்டஃபிங் சுத்தர வராத அளவுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இதே போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டிலே சுலபமாக நம்ம பப்ஸு, அதுவும் சிக்கன் பப்ஸு செஞ்சு முடிக்கலாம். மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 பப்ஸு நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதே போல் எல்லா பப்ஸுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு முட்டை மட்டும் ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சோ இல்லை ஒரு விஸ்கு வச்சோ நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸு மேலே இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கோட் பண்ணும்போது ஓவன்லாம் நமக்கு பப்ஸு செய்யும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரும் பார்த்திங்களா, அந்த கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த முட்டையை வந்து மேலே கோட் பண்ணிக்கிறோம். சாப்பிட்றதுக்கும் நல்லா முறுமுறுன்னு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். இப்போ பப்ஸை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு எண்ணெய் சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் ஒவ்வொன்றா இந்த பேனில் சேர்த்துக்கலாம். பப்ஸு வேகும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மேலே வந்து அந்த ஷீட்டும் நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு மெதுவாக நம்ம எல்லா பப்ஸுமே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்திருக்கு. இதே போல் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு அதே போல் சைடுலேயுமே நமக்கு ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வேக வச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கணும்.
அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே அந்த பக்கமும் கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ 4 சைடுமே நம்ம வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வேக வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சைடில் நம்ம திருப்பி வச்சு வேக வச்சுக்கலாம். இதே போல் அடுத்தடுத்து 4 பக்கத்தையுமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வேக வச்ச பிறகு இப்போ இதை நம்ம மெல்ல வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பப்ஸு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடைகளில் விற்கக்கூடிய அந்த சிக்கன் பப்ஸை ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.